இன்றைக்கி நம்ம டெலிஷியஸான மோமோஸ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என் கூட என்னோடய குட்டி ஹெல்ப்பரும் இருக்கார் மோமோஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நான் வந்துட்டு சாப்பர் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன், ஒரு கேரட், அப்புறம் காவாசி கேபேஜ், இது எல்லாமே வந்துட்டு சாப்பரில் தனித்தனியாக போட்டு பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம மோமோ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு. தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம இங்கே மோமோட ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஆனியன், தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப் கேரட், இதெல்லாம் சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 கப் கேபேஜ், எல்லாமே நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃபில்லிங் உள்ள வச்சுருக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நான் பாயில்டு கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூன். கடைசியாக பொடியாக நறுக்குனா மல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபில்லிங் ரெடி. அடுத்து நம்மளோட மோமோ சட்னியும் ரெடி ஆக போகுது. இப்போ தக்காளியிலேருந்து தோலை நீக்கி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மோமோ செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்துட்டு ராகிலஸையும் மைதாலையும் ரெண்டுத்துலேயுமே செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ராகியோட மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 1 கப், எந்த கப்பில் தண்ணி அளந்தீங்களோ அதே கப்பில் நம்ம வந்துட்டு ராகி மாவு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் அமர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் பிசைய போகிறோம். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா கையில் நல்லா நீட் பண்ணணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு வந்துக்கிட்டு இருந்திங்கன்னா அந்த பிசுப்பெல்லாம் போயிடும், நல்லா சாஃப்டாக வந்துடும், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் நல்லா அதை நீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாவு பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி ஃபுல்லாக தடவி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. நல்லா பால்ஸு உருட்டிக்குங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு திரட்டும் போது நல்லா வரும். தேவைப்பட்டால் லைட்டாக ஆயில் தடவி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாவு நல்லா ஈஸியாக நமக்கு வந்துட்டு திரட்ட வரும். ரொம்ப மெல்லிசாகவும் திரட்ட வேண்டாம், ரொம்ப திக்காகவும் திரட்ட வேண்டாம், மீடியமாக திரட்டுங்க. உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தொட்டுட்டு அந்த மாதிரி திரட்டுங்க. வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா வரும். இப்போ திரட்டியாச்சு. இதில் ஃபில்லிங்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரியே தான் மடிச்சுக்கிறேன். இது வந்துட்டு மைதா மாவு இல்லை, ஸோ நமக்கு மோமோஸ் மடிக்கிற மாதிரி இதில் மடிக்க வராது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அடுத்து மைதா மாவு வந்துட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் தொட்டே வந்துட்டு திரட்டிக்கலாம், ஆயிலெலாம் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறமா மோமோஸ் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி மடிப்பாக மடிக்கணும். ஒரு ஹாஃப்க்கு மடிச்சுட்டு மீதி ஹாஃபை வந்துட்டு அப்படியே எடுத்து ஒட்டிடணும். மோமோஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நார்மல் இட்லி சட்டியில் தான் நம்ம எப்படி ஸ்டீம் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான். ஒரு 8 to 10 மினிட்ஸில் வெந்துடும். அங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ராகி மோமோ ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. நான் நினச்சே பார்க்கல டேஸ்ட் இவ்வளோ சூப்பராக வரும்ன்ட்டு. இனிமேல் நார்மல் மோமோஸ் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியாக எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். விக்ரமும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.